திமுக அரசு தன்னை ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் என கூறி பெருமிதம் அடைகிறது. மேலும் இந்தியாவுக்கே சிறந்த நிர்வாகத்தின் மாதிரி என்றும் முற்போக்கு அரசாங்கம் என்றும் தன்னை பறைசாற்றிக் கொள்கிறது. ஆனால் முந்தைய காலங்களில் தமிழகத்தில் உள்ள அதன் எதிர்க்கட்சிகள் திமுகவின் ஊழல்களை மையப்படுத்தியே கடும் பிரச்சாரம் மேற்கொண்டு அக்கட்சி மீண்டும் தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாமல் தோற்கடித்துள்ளன. இப்போது மீண்டும் அதேபோன்ற குற்றச்சாட்டுகள் புதிதாக வைக்கப்படுகின்றன. சமீபத்தில் திமுக அமைச்சர் கே.என். நேரு தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறை தொடர்புடைய ரூபாய் 1020 கோடி ஊழல் குறித்து அமலாக்க இயக்குநரகம் அறிக்கை அளித்துள்ளது. உறவினர்கள் மூலம் அமைச்சர் கே.என். நேரு தனது துறை தொடர்பான ஒப்பந்தங்களில் 7.5% முதல் 10% வரை கமிஷன் வசூலித்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது மிகப்பெரிய கொள்ளைக்கு சமமாகும். குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறையில் நிரப்பப்பட வேண்டிய 2538 பதவிகளில் குறைந்தது 150 பதவிகளுக்கு ரூபாய் 888 கோடி லஞ்சம் பெறப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. ஒரு பதவிக்கு ரூபாய் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனின் கீழ் மிகப்பெரிய தொகையாக ரூபாய் 160 கோடி ஊழல் நடந்தது. இதில் லாரி உரிமையாளர்களுக்கு நெல் போக்குவரத்திற்கு ஒரு டன்னுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தொகையான ரூபாய் 186 விட டன்னுக்கு ரூபாய் 598 வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல கிரேட்டர் சென்னை மாநகராட்சி கழிப்பறை பராமரிப்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு இருக்கைக்கு ரூபாய் 363.9 உயர்த்துவதன் மூலம் ரூபாய் 364 கோடியை அதிகமாக செலவிட்டது. இது முந்தைய நேரடி பராமரிப்பு செலவுகளை விட 115 மடங்கு அதிகம் என்றும் இது ஒரு இமாலய ஊழல் என்றும் வர்ணிக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய திமுக அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாட்டின் நிலுவையில் உள்ள மொத்த கடன் ரூபாய் 9.29 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. வளர்ச்சி குறித்து பொதுமக்கள் அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கும் போதெல்லாம் மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை என்று திமுக இக்கேள்விக்கு பதிலளிக்கிறது. திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததாக கூறப்படும் தொகை மட்டும் சேமிக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டின் கடன்கள் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கும் அல்லது கடன் முழுவதுமாக அடைந்திருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் ரூபாய் 1000 உரிமைத் தொகையை எவரும் விடுபடாமல் பெற்றிருக்கலாம். மாணவர்களின் கல்விக் கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்திருக்கலாம். அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டிருக்கலாம். பொங்கல் பரிசை ரூபாய் 5000 உயர்த்தியிருக்கலாம். இதில் பல திமுகவின் நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் வசூல், கமிஷன் மற்றும் ஊழல் ஆகியவை மட்டுமே பெரிதளவில் தமிழகத்தில் இருக்கிறது என கூறப்படுகிறது.